அறப்பணியை எடுத்துக்கொண்டார். இன்றைய தினம் நாம் எதிர்பார்க்காத நிலையிலே வல்ல அல்லாஹ் நம்முடைய பேராசிரியர் பெருமகனார் அவருடைய நெறிய உழைப்பிற்கு காரணமாகவும் தியாகத்தின் அடிப்படையில் வல்ல அல்லாஹ் அவருடைய சொல்லும்போது இன்றைய நாடாளுமன்றங்களெல்லாம் முதல்வர்களெல்லாம் அவர்கள் பதிவு அவர்கள் தருகின்ற மரியாதையை அந்த வயதையெல்லாம் அந்த சமுதாயத்திற்கு அனுப்பியிருக்கின்ற நம்முடைய நாளை தலைவர் முன்னியில் உள்ள பேராசிரியர் அவர்களுக்கு எல்லாம் எரிவான நலத்தையும் வளத்தையும் வழக்கமாக இப்பொழுது நிகழ்ச்சியை தொடர்வதற்காக செல்வார் பாரிசவர்கள் இப்பொழுது தொடர்ந்து நிகழ்ச்சியை பொது வழங்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுச் செயலாளர் மற்றும் மாநில பொருளாளருடைய எனவே அவர்கள் எதிர்பார்க்கின்ற பேராசிரியர் அவர்கள் இந்த சிறப்பான தியாகத்துக்கு வருகின்றார்கள். எல்லா மனிதர்களும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்லாசி கொண்டு இங்கே நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் நம்முடைய அனைத்து நாடுகளிலும் வந்த அல்லாஹ் வழங்கியிருக்கிற அருள் உழைப்பிற்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நாம் இஸ்லாமிய கண்ணோட்டத்தோடு சரியத்திற்கும் அல்லாஹ் ரசூலுக்கு பொறுத்துள்ளவர்களாக அறிவுரை பார்க்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து Nira
अस्सलाम वालेकुम warahmatullahi wabarakatuh। Assalamualaikum warahmatullahi wabarakatuh. சமுதாயத்தினுடைய தாய்ச்செல்லாம் இந்திய முஸ்லிம்களுடைய சமுதாய ஒற்றுமை விழா இன்னும் சில மாதிரியா டிவியில போயிட்டு இருக்கு. இந்த இந்திய தன்னுடைய உடலை கருத்து சொல்லாமல் உணர்வுபூர்வமாக யூடியூப்ல போயிட்டு இருக்கக்கூடிய சமுதாய தலைவர் முறையில் பேராசிரியர் பொறுத்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மீக பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அபுபக்கர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முஸ்லிம்களுடைய பிறவியை திருத்தாளர் மரியாதைக்குரிய அண்ணன் NSA சாதகமான வேலைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர்களின் பங்கெடுப்பதற்காக மாவட்டத்தினுடைய பல்வேறு நகரங்களிலும் பள்ளிகளிலும் இந்த இளைஞர்களுடைய பங்கெடுப்பதற்காக உதவுகிறார்கள். பார்ப்பதற்கு எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் விருதுகளுக்கு ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. அவர்களின் பேசும் பாடல்கள் Bismillahirrahmanirrahim.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم. அருள் மிக்கோனும் அன்பு செறிந்தோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் தூய திருநாமத்தால் எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். சிறப்பு வாய்ந்த கண்ணியம் வாய்ந்த லால்பேட்டை நகரத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாய் சபையார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் லால்பேட்டை நகரத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற சமுதாய ஒற்றுமை விழா லால்பேட்டை நகர அதிமுக மற்றும் சமுதாய பிரமுகர்கள் தாய் சபையில் சங்கமித்து இணையும் பெருவிழாவிற்கு எங்களுடைய நகரத்தின் சார்பாக அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் எஸ்.எம். அப்துல் வாஹித் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நகர தலைவர் அவர்களே,
லால்பேட்டை நகர முஸ்லிம் லீக் செயலாளர் மதிப்பிற்குரிய ஆலி ஜனாப் எம்.ஹெச். முகமது ஆசிம் அவர்களையும், இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கடலூர் தெற்கு மாவட்டத்துடைய சிறப்புமிக்க தலைவர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் எம்.ஏ. முகமது ஜக்கரியா சாஹிப் அவர்களையும், கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆலி ஜனாப் ஏ. சுகூர் சாஹிப் அவர்களையும், கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய பொருளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் ஏ. சஹாபுதீன் சாஹிப் அவர்களையும், அறிமுக உரை நிகழ்த்த இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் மௌலானா மௌலவி ஏ.எஸ். அப்துல் ரஹ்மான் ரப்பானி தலைமை நிலைய மண்டல பொறுப்பாளர் அவர்களையும், எங்களுடைய அழைப்பினை ஏற்று பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தும் லால்பேட்டை என்று சொன்னவுடன் இரவெல்லாம் பயணம் செய்து அதிகாலையிலே லால்பேட்டைக்கு வருகை தந்துவிட்ட எங்களுடைய பாசத்துக்கும் மரியாதைக்குரிய தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆலி ஜனாப் அல்ஹாஜ் ஏ.ஏ.எம். முகமது அபூபக்கர் எக்ஸ் எம்எல்ஏ சாஹிப் அவர்களையும், அதே போன்று தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பொருளாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் எம்.எஸ்.ஏ. ஷாஜஹான் சாஹிப் அவர்களையும், எங்களுடைய அழைப்பினை ஏற்று தங்களுடைய உடல்நிலையும் பாராமல் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கை வலுப்படுத்த வேண்டும், இந்த சமுதாயம் ஒன்றிணைந்து இந்த நம்முடைய தாய் இந்திய நாட்டிற்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு உதவிகளை நாம் செய்ய வேண்டும், தன்னுடைய உடல்நலையும் பாராமல் எங்களுடைய அழைப்பினை ஏற்று நீண்ட பிரயாணம் செய்து வருகை தந்துள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தேசிய தலைவரும் தமிழ் மாநிலத்துடைய ஒவ்வொரு தலைவருமாகிய இக்காலத்தினுடைய காய்ந்த மில்லத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாசத்திற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் பேராசிரியர் கே.எம். ஆதர் மொஹிதீன் எம்.ஏ.எக்ஸ். எம்பி அவர்களையும், இந்த விழாவிற்கு கிராத்து ஓதிய மௌலானா ஹாஃபிஸ் எஃப். முகமது தௌஃபீக் மன்வை ஹதரத் அவர்களையும், தொகுப்புரை செய்து கொண்டிருக்கின்ற தாய் சபை இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய மாநில பேச்சாளர் மதிப்பிற்குரிய சல்மான் ஃபாரிஸ் அவர்களையும், கடலூர் மாவட்ட வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் வி.எம். ராஜா ரஹீமுல்லா சாஹிப் அவர்களையும், அல்ஹாஜ் வி.ஆர். முகமது இப்ராஹிம் விழுப்புரம் மாவட்ட தலைவர் அவர்களையும், ஜனாப் டி. ரஷீத் கான் அவர் செயலாளர் கள்ளக்குறிச்சி அவர்களையும், எம். முகமது இஸ்மாயில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்களையும், ஜனாப் ஒய். அப்துல் ஜப்பார் மாவட்ட தலைவர் கள்ளக்குறிச்சி அவர்களையும், அல்ஹாஜி எஸ். அஹமத் மாநில பொருளாளர் எம்எஸ்எஃப் அவர்களையும், மாவட்ட துணை தலைவர்கள் அல்ஹாஜ் எஸ்.எம். அனீசுர் ரஹ்மான், ஜனாப் ஏ. நூருல்லா மங்களம்பேட்டை, மௌலவி ஏ. முகமது ஹாரிஸ் மங்கை கொள்ளுமேடு,
ஜனாப் ஏஆர் முகமது முஸ்தபா விருதாச்சலம் அவர்களையும், மாவட்ட துணை செயலாளர்கள் அல்ஹாஜ் எம் அப்துல் ரஹ்மான் மங்கலப்பேட்டை, அல்ஹாஜ் எம்ஏ தாஜுதீன் லால்பேட்டை, அல்ஹாஜ் ஹெச் இக்பால் ஆயக்குடி, மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் தலைவர் ஜனாப் எம் முகமது முஸ்தபா, செயலாளர் ஏஆர் சுஜாவுதீன், பொருளாளர் ஜனாப் எம் முகமது முபாரக், மாவட்ட மாணவர் அணி நிர்வாகிகள் எம்ஏ முகமது நாயிப், ஜனாப் ஏ முகமது அப்பாஸ், ஜனாப் ஹம்தான், மாவட்ட எஸ்டியு அமைப்பாளர் ஜனாப் எம்கே முகமது அலி, மாவட்ட விவசாய அணி ஜனாப் ஐ சுலைமான், மாவட்ட அஷ்ரப் ஐடி அஷ்ரப் அவர்களையும், லால்பேட்டை நகர கௌரவ ஆலோசகர்கள் அல்ஹாஜ் கவிஞர் ஏ எம் முஹிபுல்லா பிஏ, அல்ஹாஜ் பிஎம் மசூத் அஹமத், அல்ஹாஜ் எம்ஹெச் முஹிபுல்லா, நகர துணைத் தலைவர்கள் அல்ஹாஜ் எஸ்எம் முஹம்மத் ஹாமித், அல்ஹாஜ் கேஎஸ் சஃபியுல்லா, மௌலவி எஸ்எம் ஜமால் அஹமத், மௌலவி ஏஜே முகமது ஹிலூர், ஜனாப் எம்டி கலீமுல்லா, நகர துணை செயலாளர்கள் அல்ஹாஜ் எம்எஸ் முகமது சித்திக், ஜியாவுதீன் அபுசூத் மற்றும் இந்த விழாவிலே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழாவிலே தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணை இருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஆலி ஜனாப் அல்ஹாஜ் ஏஆர் சஃபியுல்லா அவர்களையும், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் எல்லேரிக்கிய அலாவுதீன் மற்றும் தாய் சபை சொந்தங்கள் அனைவர்களையும், இருந்தாலும் நீண்ட பெயர்கள் இருக்கின்றது, அனைவர்களையும் இங்கே வாசித்ததாக நினைத்து என்னுடைய வரவேற்புரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். அனைவர்களையும் வருட வருகையில விழா குழுவின் சார்பாக வரவேற்கின்றோம், துவா செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மிக்க நன்றி கையில் முகிப்பியவர்களே. நம்முடைய சமுதாய தலைவர், தேசிய தலைவர், முனியர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்ளாமல் உணர்வுபூர்வமாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்றார்கள். மிக விரைவாக இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தும் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே வரக்கூடிய பேச்சாளர்கள் ரத்தின சுருக்கமாக தங்களுடைய உரையை அமைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் துவக்க உரையாக லால்பேட்டை மௌலவி முகமது அய்யூப் மன்பை அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்ற வரக்கூடிய மௌலவி முகமது அய்யூப் மன்பை அவர்கள் இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டத்தினுடைய தலைவராக பணியாற்றிய, அரசு நாளிதழுடைய ஆசிரியராக பணியாற்றிய, கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் சிந்தனை செல்வர் சிராஜுல் மில்லத் பேராசிரியர் பெருந்தகை முனிவர் மில்லத் ஆகியோரோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்த மரியாதைக்குரிய முஸ்லிம் லீக்கினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மௌலவி இக்லீஸ் சாஹிப் அவருடைய அன்பு மகனாவர் என்பது குறிப்பிடத்தக்கது. रब्बि इश्रह ली सदरी वयस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वअतसिमू बिहब्लिल्लाहि जमीअन वला तफ़र्रक़ू सदक़ल्लाहु अलैहि. மோகன பெருவெளியின் முத்துமணி சுடரே மோகன பேரிறைவா, ஆடும் மலர் மொழியில் மூடும் படைத்திரையில் ஓடும் உயிரினத்தில் பாடும் பரப்பொருளே, பஞ்சுமலர் காட்டி பவளம் பூவிதழில் கொஞ்சம் மழலைகளின் நெஞ்சில் நிறைந்தவனே, எனது போற்றி எனது வகையை தோன்றுகிறேன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய தலைமை சார் தலைவர்கள்,
அப்துல் வாஜித் சாஹிப் அவர்களே, முன்னிலை வகித்திருக்கக்கூடிய நகர செயலாளர் முகமது ஆசிப் அவர்களே, பேருரை நிகழ்த்துவதற்கு புரிந்திருக்கின்ற கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என காய்கறியில்லாகவே வாழ்ந்து வருகிற எங்களுடைய தனிநெரு பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய பொதுச் செயலாளரும் 5 ஆண்டுகளில் 20 ஆண்டு கால பணியை செய்து முடித்து இந்நாளும் எந்நாளும் இனி எப்போதும் எங்களின் சட்டமன்ற உறுப்பினராகிய மரியாதைக்குரிய KAM முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்களே, மாநில பொருளாளர் ஷாஜகான் சாஹிப் அவர்களே மற்றும் உலகிற்கிற பெரியோர்களே, இளைஞரணி, மாணவரணி, தம்பிமார்களே, அனைவருக்கும் எனது இஸ்லாத்தை சமர்ப்பித்து எனது சிறிய உரையை தொடங்குகிறேன். இதில் மிகவும் எழுச்சியோடும் இயக்கத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய தாய் சபையினுடைய பொதுக்கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது பழைய காலங்களெல்லாம் நினைவில் வருகின்றன. பெருந்தலைவர் கண்ணியத்திற்குரிய காய்கறிகள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சமுதாய மேடையில் எந்த மேடையிலும் நேர் சொன்ன ஆயத்தை சொல்லாமல் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிப்பதில்லை. அதில் இறைவன் சொல்லுகிறான், ஒற்றுமையிலும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டுவிடாமல் நம்முடைய தலையிலே கொட்டி சொல்லுவதை போல பிரிந்து விடாதீர்கள் என்று நமக்கு அறிவுரையை தருகிறார். எனவே சமுதாயம் ஒன்றிணைகின்ற போதுதான் சமுதாயத்தில் உள்ளவர்கள் ஒரே அணியில் இருப்பதன் காரணமாகத்தான் வெற்றியை நிலைநாட்ட முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் பிரிந்து கிடந்தால் என்னவாகும்? திருவிழாவில் நடந்தது போல நடக்கும், குஜராத்திலே நடந்ததை போல நடக்கும், அசாமிலே நடந்ததை போல நடக்கும், ஆளுக்கு ஒரு திசையில் குரல் கொடுப்போம், ஆனால் எதுவும் எழுப்படவில்லை என்ற வேதனையான செய்தியை தான் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் முஸ்லீம் லீக்கிலே அங்கமாக வேண்டும், முஸ்லீம் லீக்கினுடைய வளர்ச்சியிலே பங்கெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய லட்சியம் நிறைவேறும், நம்முடைய எண்ணங்கள் ஈடேறும். ஒருவன் கோபத்தில் தாயை கொன்றுவிட்டான். தாயை கொன்றுவிட்டு அவருக்கு கோபம் தீரவில்லை. நெஞ்சை பிளந்து அந்த தாயினுடைய இதயத்தை பிடுங்கிக் கொண்டு வெளியே வருகிறார். அப்பொழுது அவருடைய கோபத்தின் காரணமாக நிதானம் இழந்ததுதான் படியிலே தடுக்கி விழுந்த நேரத்தில் அந்த இதயத்திலிருந்து கையிலே வைத்திருந்த இதயத்திலிருந்து சில வாசனைகள் மகனை பார்த்து கீழே விழுந்துவிடப் போகிறார் என்று அந்த இதயம்தான் நம்முடைய தாய் சபையான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். எனவே தாய் சபையை வலுப்படுத்துவோம், சிகரத்தை தொடுவோம், வென்றெடுப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மிக ரத்தின சுருக்கமாக 5 நிமிடங்களில் தன்னுடைய உரையை குறித்துக் கொண்ட ஆலை பெருந்தகை அவர்களுக்கு நன்றி. வரக்கூடிய காலங்களிலே முஸ்லிம்களுடைய வேலைகளிலே உங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். இந்த இனிய நிகழ்ச்சியை நம்முடைய நகர செயலாளர் அன்பு சகோதரர் எம்எச்சி முகமது ஆசிப் அவருடைய தலைமையிலே மிகச் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்யப்பட்டு தேர்தெழுச்சியோடு நடைபெற்று வருகின்றது. இந்த இனிய நிகழ்ச்சியிலே அடுத்ததாக கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முகமது ஜபீர் ஆசிரியர் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. நிறைவுகளை வாழ்வடைத்து
நெடுங்கரத்தை காவதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழை. தீனி கோட்டையான லால்பேட்டை மாநகரில் தாய் சபையான் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாபெரும் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நகர தலைவர் அல்ஹாஜ் வாஜித் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக பம்பரமாக சுழன்று பணியாற்றி நடாத்தி கொண்டிருக்கின்ற லால்பேட்டை நகரத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் மரியாதைக்குரிய ஆசிப் அவர்களே, லால்பேட்டையினுடைய ஏனைய தாய் சபையுடைய இந்திய முஸ்லிம் லீக்குடைய நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, திருவிழாவில் காணாமல் போன குழந்தை கிடைத்ததை போன்று லால்பேட்டை மாநகரில் தாய் சபையில் இணையக்கூடிய புதிய சொந்தங்கள், பழைய சொந்தங்கள் மீண்டும் வருகிறார்கள். அவர்களை அனைவர்களையும் வரவேற்றவனாய் இந்த சிறப்புக்குரிய பொதுக்கூட்டத்திற்கு வருகிறக்கூடிய மரியாதைக்குரிய தேசிய தலைவர், தமிழ் மாநில தலைவர், அரசியல் சூஃபி முனிவுல் மில்லத் அவர்களே, தமிழ் மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அபூபக்கர் அவர்களே, மாநில பொருளாளர் மரியாதைக்குரிய அல்ஹாஜ் ஷாஜஹான் சாஹிப் அவர்களே, ஏனைய மாவட்டங்களுடைய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்களே, சிதம்பரம் நகரத்தினுடைய புதிய பொறுப்பாளர்களாக தாய் சபை முஸ்லிம் லீக்கினுடைய கௌரவ ஆலோசகர் அருமை சகோதரர் ஜவஹர் மஹபூப் ஹுசைன் அவர்களே மற்றும் மண்டலத்தினுடைய பொறுப்பாளர், தேசிய கவுன்சில் உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹ்மான் குர்பானி அவர்களே மற்றும் தாய் சபையினுடைய ஏனைய பொறுப்பாளர்களையும் வரவேற்றவனாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய செயல்பாட்டில் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாய் மீண்டும் பணியாற்ற வரைந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் நான் மனமாற வருக வருக என்று வாழ்த்து வரவேற்கின்றேன். அருமை சகோதரர், தென்னாடுகாடு மாவட்ட 8 மாவட்டங்களில் இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் ஆற்றல் மிகு செயல்வீரர் முஸ்தபா அவர்களே மற்றும் ஏனைய அனைத்து உள்ளங்களையும் நான் இந்த நேர தருணத்திலே அறிவுறுத்தவனாய் ஒரு காலங்களிலே, கடந்த காலங்களில் எப்படி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தாய் சபை அரசியலில் தன்னுடைய தடத்தை பதித்திருக்கின்றதோ அதுபோன்று இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலும் அவருடைய பணி இன்றும் தொடரும் என்று இந்திய பாராளுமன்றம் துவங்கியதோ அது முதல் இன்று வரை தாய் சபை உறுப்பினர் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலும் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக இந்த இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக மீண்டும் அழைப்பு விடுக்கின்றோம், ஏனைய சகோதரர் அனைவரும் இந்த இயக்கத்தில் இணைந்து உங்களை வலுப்படுத்தி இயக்கத்தை வலுப்பெறச் செய்யும் என்று அழைப்பு விடுத்தோனாய் வாய்ப்புக்கு நன்றி விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய மாவட்ட தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 10 நிமிடம். ஆனால் அவர் ரத்தின சுருக்கமாக 6 நிமிடங்களில் உரையை கொடுத்திருக்கிறார். மிக 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 நன்றி மரியாதைக்குரிய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே. அருமை சகோதரர், கடலூர் வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர், முஸ்லிம் லீக்கினுடைய பணிகளுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு நல்கக்கூடிய ஆரம்பிக்க மாவட்டத்தினுடைய தலைவர் ராஜா ரஹிமுல்லா அவர்களே, உங்களுக்கும் சில நிமிடங்கள் தான். அதில் உங்களுடைய ரத்தின சுருக்கமான கருத்துக்களை முன்மொழிந்து உங்களை அன்போடு அழைக்கின்றேன். புகழடைந்து விரைவனுக்கு கண்டிப்பா 2 நிமிஷத்துக்கு மேல பேச மாட்டேன். தலைவர், செயலாளர், பொருளாளர்களோட நான் பேசிட போறேன். இல்ல, வாய்ப்பு கொடுத்துருக்க ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். இங்க ஷஃபியுல்லாஹ் தலைமையில எல்லாரும் சமுதாயத்துல சங்கமிக்கக்கூடிய விழா அப்படின்னு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
இவர் தலைமையில வரவேற்கக்கூடியவங்களை வரவேற்பதற்கு தலைவர் வந்திருக்காங்க, செயலாளர் வந்திருக்காங்க, பொருளாளர் வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன? தமிழ்நாட்டுடைய முஸ்லிம் லீக் உட்கார்ந்துட்டு இருக்கு. உங்களை வரவேற்க தமிழ்நாட்டுடைய முஸ்லிம் லீக் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அண்ணா சொல்லியிருக்காரு, தம்பி வா, தலைமை ஏற்க வா என்று அழைத்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வாசகத்தை தலைவர் விட்டு இருக்காங்க. வாருங்களுக்கு தலைமை ஏற்க தகுதியானவர்கள் வாருங்கள், எங்களை வழிநடத்த வாருங்கள், எங்களை வந்து சேர்ந்துருங்க, சேர்ந்து நீங்கள் தொண்டராருங்க அப்படியே தலைவர் சொல்லல. என்ன சொல்றாங்க? தலைமை ஏற்க வாருங்கள், தகுதி மிக்கவர்கள்லாம் இங்கே வாருங்கள் சொல்றாங்க. தலைவர் பாசையிலே சொல்றதுன்னா பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. உலகம் பூரா பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படுது. 100 பேருக்கு இடத்துல 10 பேர் தான் தொழுகிறோம்ல, அதனால நான் பாங்கு சொல்ல மாட்டேன், கூட்டி வச்சுட்ட போயிடாரு. இல்ல, இந்த முஸ்லிம்களுக்கு குறைவான நபர்கள் இருந்தாலும் கூட இங்கே அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று தலைவர் சொன்னாங்கல்ல, அது அழைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப இங்க சொன்னாங்க சார், இந்த ட்ரெயின் வந்து போயிட்டே இருக்கும். ஒரு எய்ம் இருக்கு இந்த ட்ரெயினுக்கு, இந்த வண்டிக்கு ஒரு எய்ம் இருக்கு. இந்த வண்டிகளை யார் யாருக்கெல்லாம் அந்த எய்ம், என்ன எய்ம்? இந்த சமுதாயத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யார் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களே இந்த வண்டியில ஏறுங்க. இந்த வண்டி போயிட்டே இருக்கும். யார் வந்தாலும் வராட்டாலும் இந்த வண்டிக்கு இன்னும் ஒரு இலக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கோம். இங்க உட்காந்துருக்காங்க சார், தப்பானிக்கு உழைச்சவங்கள கீழே உட்காந்துருக்காங்க. எதுக்கு? என்ன பொறுப்புல இருந்தாங்க இவங்களாம்? தப்பானிக்கு வந்து எலெக்ஷன், சிதம்பரம் எலெக்ஷன்ல தான் உயிரை கொடுத்து வேலை பார்த்தவங்களா வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்க தலைவரை காண வேண்டும் என்பதற்காக வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட தலைமையை பெற்றிருக்கக்கூடிய சஃபியுல்லாஹ்வை வரவேற்பதற்கு மாநிலத்தின் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லா நாட்களும் சங்கமித்திருக்கிறார்கள். உங்களை இன்னும் வரவேற்க விடும்படி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். உணர்ச்சி பூர்வமான உரை. மிக்க நன்றி ராஜா ரஹிமுல்லாஹ் அவர்களே. அடுத்ததாக விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர், முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் என்பதை விட, நிர்வாகி என்பதை விட, முஸ்லிம் லீக்கினுடைய வெளியராக முஸ்லிம் லீக்கர்கள் மத்தியில் அடையாளம் காணப்படுபவர், முஸ்லிம் லீக்கர்கள் சோதனையான காலம் ஏற்பட்ட போதெல்லாம் அதற்கு துணை நின்ற ஒரு ஆற்றல் மிக்க நிர்வாகி, மரியாதைக்குரிய கோட்டக்குப்பம் PR முகமது இப்ராஹிம் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். தீனுடைய கோட்டை லால்பேட்டை நடந்து கொண்டிருக்கும் சமுதாய ஒற்றுமை விழாவுடைய தலைவர் அவர்களுக்கும், நமது மரியாதைக்குரிய தேசிய தலைவர் அவர்களுக்கும், மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், மாநில பொருளாளர் அவர்களுக்கும், கடலூர் மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய மந்திரிகளுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும், உலமா பெருமக்களுக்கும், ஜமாத்தார்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய இதயமணிந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு தாய் தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் சுமக்கிறார். இந்த சமுதாயத்தின் இஸ்ஸத்தை முஸ்லிம் லீக்குடைய தலைவர்கள் இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து சுமந்து கொண்டிருக்கிறார்கள். ஏச்சுக்கும் பேச்சுக்கும் மிரட்டலுக்கும் உருட்டலுக்கும் இந்த சமுதாயத்திற்கு தக்க பதிலை எதிரிகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பைபிளிலே ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லப்படவில்லை, அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். மகாபாரத ராமாயணத்திலே சொல்லப்படவில்லை, அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்குள்ளே அந்த ஒற்றுமை இல்லை. குரான் 3வது 28வது வசனத்தில் வருகிறது, லா யத்தஹில் மூமினுல் காஃபிரீன் அவ்லியா மினல் மூமினீன். நீங்கள் காஃபிரை தலைவர்களாக வழிகாட்டிகளாக எடுத்துக் கொள்ளாதீர்கள், அவர்கள் செல்லும் இடத்திற்கு தான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று குரான் எச்சரிக்கின்றார். இது மார்க்க கலைஞானம் உள்ளவோ உலமா பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த குரானுடைய வசனத்தை மக்களிடையே எடுத்து சொல்லுங்கள். வாதசிமு பிஹபில்லாஹி ஜமீஅ வலா தஃபர்ரகு என்று குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இறை வசனத்தை நாம் செவிமடுக்காமல் இருக்கின்றோம். முஸ்லிம்களுக்குள்ள ஒரே அரசியல் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தான். அந்த முஸ்லிம் லீக்கை விட்டு வேறு நாம் கண்டதை காட்டி கொண்டே கொண்டு போய் கொண்டிருந்தால் நமக்கு நாதி இல்லை, நமக்கு விடிகாலம் இல்லை. அனைவரும் முஸ்லிம் லீக்கில் இருந்து பணி செய்து இந்த கட்சியை வளர்ப்பதற்கு நாம் முழு முயற்சி
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி இப்ராஹிம் பாய் அவர்களே. சிந்தனை செல்வர் சிராஜுல் தந்தூர் சமத சாஹிப் அவர்களால் அளவுக்கு 1000 கோடி என்று எங்களுக்கு அருகாமையில் உள்ள ஊர் வர்ணிக்கப்பட்டது. அந்த ஊருக்கு எங்களுடைய ஊருடைய நிகழ்ச்சிக்காக நாங்கள் எல்லாம் முஸ்லிம் லீக்கினுடைய நகர நிர்வாகிகளும் மேலிட மண்டல பொறுப்பாளர்களும் சென்றிருந்த பொழுது அழைப்பு விடுக்க சென்றிருந்த பொழுது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆவலோடு ஒரு ஆளும் விருந்தகை கேட்டறிந்த அந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக அங்கேயே ஒரு கவிதையையும் அவர் வாசித்தார். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக முஸ்லிம் லீக்கினுடைய ஒரே நாடுகளான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரே நாடுகளான மணிச்சூர் நாடுகளுக்கு நீங்கள் விளம்பரம் தாருங்கள் என்று சொன்ன பிறகு நான் என்னுடைய மூத்த மகனுடைய திருமணத்திற்கே 6 பக்கங்கள் நான் விளம்பரம் தந்து மணிச்சூருடைய வளர்ச்சிக்கு உதவியவன் தலைவர் சிராஜுல் அவர்களால் பாராட்டப்பட்டவன். நிச்சயமாக உங்களுடைய பணிகளுக்கு என்னுடைய பங்களிப்பும் உண்டு என்று நம்முடைய மரியாதைக்குரிய எல்லோரு ஹைராத் மௌலவி பி.ஏ. ஜாஃபர் அலி மன்மையில் இருந்தவர்கள் எங்களிடத்தில் சொன்ன பொழுது எங்களுக்கெல்லாம் பேரானந்தமாக இருக்கின்றது. அத்தகைய சிறந்த ஆணின் பெருந்தகையை சமுதாயத்தில் உள்ள ஒரு புரவலர் மட்டுமல்ல, சமுதாயத்தில் உள்ள ஒரு புரவலர், அவரை அன்போடு பேச அழைக்கின்றேன். பாரத ஹசரத் அவர்களை உரையை தாருங்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम। अम्मा बअद फक़द क़ाला अल्लाहु तआला फी महकमी तंज़ील फ़ुरक़ानिल हकीम। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वअतसिमू बिहब्लिल्लाहि जमीअन ला तफ़र्रक़ू। सदक़ल्लाहुल अज़ीम। फ़क़ाल नबीना सल्लल्लाहु अलैहि वसल्लम यदुल्लाहि अलल जमाअ। अल्हम्दुलिल्लाह। அன்பின் ஆழத்தை, அருளின் உயரத்தை, கருணையின் வடிவத்தை, பாசத்தின் அகலத்தை, நேசத்தின் நீளத்தை தன்னுடைய வல்லமையால் அளந்து நம்மையெல்லாம் தன்னுடைய அருளால் அரசோச்சுகின்ற வல்லோன் அல்லாஹ்விற்கே புகழும் புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். அந்த வல்லோன் ஒருவன் என்கின்ற குரலை, தனித்தவன் என்னும் தாரக மந்திரத்தை இந்த தரணி மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக தூதராக மனிதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் ஒப்பில்லா கிளையார்கள், உயரிய தோழர்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நின்று நல்வட்டுமாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த அரங்கிலே நடைபெறுகின்ற இந்த இணைப்பு விழா நம்முடைய இயக்கத்தை நிறைக்கின்ற நிறைப்பு விழா. இந்த உன்னதமான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய தலைமை சார் தலைவர், நம்முடைய உள்ளங்களில் நிறைந்திருக்கின்ற ஒப்பில்லாத தலைவர் பேராசிரியர் பெருமானார் அவர்களே, நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அபூபக்கர் அவர்களே மற்றும் பொருளாளர், நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகள், இந்த நிகழ்ச்சிக்கு வார்த்த வருகை தந்திருக்கின்ற தென்றல் காற்றாக காட்சியளிக்கின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னோடிகள், இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அறிஞர் பெருமக்கள், உலமாய கிராமங்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், அன்பர்கள், நண்பர்கள், தங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த பிரமாண்டமான நிகழ்ச்சியிலே நான் அதிக நேரம் பேசிட விரும்பவில்லை. 5 நிமிடத்திலே என்னுடைய வாக்குரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இன்று இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மாற்று இயக்கத்திலே இத்தனை காலம் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வாழாக்கிக் கொண்ட நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய தாய் இயக்கமா முஸ்லிம் லீக்கிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் என்கின்ற நிகழ்ச்சியை நினைத்து பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் வரவேண்டிய இடத்திற்கு வந்துவிட்டார்கள். சில
நம்முடைய சிந்தை குளிர்கின்றது, நெஞ்சம் பிரிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய தானியத்திலே இணைந்த அவர்களை தன்னுடைய அருளால் அரவணைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இப்படி நம்முடைய இயக்கத்திலே இணைவது என்பது ஒரு நதியிலே இணைகின்ற கிளை நதிகளை போன்ற நிகழ்ச்சியாகும். காவிரியிலே இணைகின்ற கவியாக நாம் எண்ணுவோம், அல்லது மற்ற பெரு நதிகளிலே இணைகின்ற சிறு நதிகளாக, சிற்றாறுகளாக, சிற்றோடைகளாக நாம் எண்ணி அப்படி நம்மை நோக்கி வருகின்ற அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்போமாக என்று சொல்லி, இந்த இயக்கம் நம்முடைய காகிதம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒப்பில்லாத இயக்கம். இந்த இயக்கத்திற்கு பெருமை சேர்த்தவர்கள் அல்லாமா மர்ஹூம் அமானி ஹசரத் போன்ற தீர்க்குல மேதைகள். அப்படிப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்திலே மீண்டும் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த நல்லதொரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அப்படி இணைகின்ற அந்த நல்ல உள்ளங்களை தங்களோடு சேர்ந்து அடியேனும் வாழ்த்தி வாருங்கள், இந்த இயக்கத்திலே சேருங்கள். அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே அவருடைய தனிப்பெரும் அருளை, கருணையை பெற்றிடுங்கள் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி ஆலயம் விருதுகிறவர்களே. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு தன்னுடைய சக நிர்வாகிகளோடு, கட்சி தொண்டர்களோடு அல்லும் பகலும் அயராது உழைத்து இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணகர்த்தாக ஒருவராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய லால்பேட்டை நகர தலைவர் அருமை சகோதரர் எஸ்.எம். அப்துல் பாஜித் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. வரலாற்று சிறப்புமிக்க லால்பேட்டை நகரில் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சமுதாய ஒற்றுமை விழாவிற்கு தங்கள் உடல்நலத்தை பொருட்படுத்தாமல் உள்ளார்ந்தோடும் மிக ஆவலோடு வருகை தந்திருக்கின்ற தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீகின் தேசிய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை நீர்மில்லத் அவர்களே, தாய் சபையின் தமிழ் மாநில தலைவர், தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அல்ஹாஜ் அண்ணன் அபூபக்கர் அவர்களே, பொருளாளர் அல்ஹாஜ் ஷாஜஹான் சாஹிப் அவர்களே, மேலிட மண்டல பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே, மற்றும் மாநில, மாவட்ட, நகர நிர்வாகிகளே, பிற அமைப்புகளிலிருந்து தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் தங்களை மிக ஆர்வத்தோடு இணைத்துக் கொள்ள வந்திருக்கின்ற அருமை சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பாக எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் இயக்கம் தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் என்பதை நாம் எண்ணி பார்த்து வரும் காலங்களில் இந்த மாபெரும் இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு ஒன்றாக ஒன்று நின்று தோளோடு நின்று செயலாற்றுவோம் என்றும் இத்தகைய மாபெரும் பேரியக்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு உள்ளன்போடு உங்களை நெஞ்சார்ந்த நன்றியோடு உங்களை ஆழ்ந்த வரவேற்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டு இந்த இயக்கத்தை இன்னும் வீரியமாக செயல்படுத்துவோம் என்று கூறி வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி
மிக்க நன்றி நகர தலைவர் அவர்களே. அடுத்ததாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நடத்தக்கூடிய மாநாடுகளிலே, பொதுக்கூட்டங்களிலே, நாம் நடத்தக்கூடிய பேரணிகளிலே, ஆர்ப்பாட்டங்களிலே, போராட்டங்களிலே, செயற்குழுக்களிலே, பொதுக்குழுக்களிலே இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த தீர்மானங்கள் அந்த மேடைகளிலே நிறைவேற்றப்படுவது மாத்திரமல்லாமல் உரிய துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தீர்மானங்களுக்கு அந்த அரசு துறைகளிடமிருந்து உடனடி பதிலாக அல்லது உரிய நேரத்திற்குரிய பதிலாக முஸ்லிம் லீக்கினுடைய தலைமைக்கு வரும். சில நேரங்களில் அந்த தீர்மானங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்களாக மாற்றப்பட்ட வரலாறு முஸ்லிம் லீக்கினுடைய தீர்மானங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையிலே இந்த பேரெழுச்சியோடும் பெருத்த உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாய ஒற்றுமை விழாவிலே பல்வேறு சகோதரர்கள் தாய் சபையிலே சங்கமித்து இணையும் இந்த பெருவிழாவிலே 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தீர்மானங்களை முஸ்லிம் லீக்கினுடைய மாணவரணி தம்பிமார்கள், இளைஞரணி சகோதரர்கள், பிறைமறை நிர்வாகிகள் வாசிக்க இருக்கின்றார்கள். துவக்கமாக இரங்கல் தீர்மானம். முதல் தீர்மானம் நகர எம்எஸ்எஃப் தலைவர் அஸ்கர். இரங்கல் தீர்மானம். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 1. இந்திய முஸ்லிம் லீக்கின் நிறுவன தலைவர் கண்ணியத்துக்குரிய காயல்கள் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களால் தளபதி என்று அழைக்கப்பட்டு கட்சி பணிகளும் சமுதாய பணிகளிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பணிகளாற்றிய தளபதி ஷஃபீக் ரஹ்மான் அஜரத் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் மாநில ஜமாத் உலமா தலைவர் லால்பேட்டை ஜாமியா கல்லூரியில் பேராசிரியர்களான ஷைபுல் மில்லர், ஹாரிஸ் மௌலானா எம் அப்துல் ரஹ்மான் அஜ்லர் மற்றும் பேராசிரியர்கள் வீடு இணைந்து சிக்கி இறந்து வாழ்ந்த 9 பேர் உள்ளவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளும் மரணங்களின் மறுமை வாயிலுக்காக இக்கூட்டம் பிரார்த்திக்கிறது. இரண்டாவது தீர்மானம். தாய் சபையில் இணையக்கூடியவர்களை வரவேற்றும் தாய் சபையில் இணைவது குறித்தும் முஸ்லிம் லீக்கினுடைய மாணவர்களை சேர்ந்த சகோதரர் ஆசிப், தீர்மானத்தை படிக்கக்கூடிய சகோதரர்கள் தீர்மானத்தை படித்து முடித்தவுடன் நாளை பெற்றிருந்து அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 2. வார்டு சீரமைப்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் வார்டு மறுசீரமைப்பில் குளறுபடி ஏற்படுத்தியதை சரி செய்து உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இஸ்லாமியர்கள் உரிய பிரதிநிதித்துவம் பெற வார்டு மறுசீரமைப்பின் போது இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்குமாறு சிறுபான்மை மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்று ஆட்சி அமைத்துள்ள திமுக அரசை இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. மூன்றாவது தீர்மானம். புலம்பெயர் தமிழர் நல வாரியம். முஸ்லிம் லீக்கினுடைய மாணவரணி தம்பி அருமை சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் எண் 3. புலம்பெயர் தமிழர் நல வாரியம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு என தனித்துறையையும் அவர்களின் நலனுக்காக புலம்பெயர் தமிழர் நல வாரியம் அமைத்து ஆணையிட்ட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக். தீர்மானம் எண் 5. புனித ஹஜ் பயணம். எம்எஸ்எஃப் நிர்வாகி ஆசாத். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் எண் 5. புனித ஹஜ் பயணம். தமிழ்நாட்டிலிருந்து புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் ஹாஜிகள் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்படுவதற்கு ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களுக்கு இக்கூட்டம் நன்றி தெரிவிக்கிறது.
2022ஆம் ஆண்டு சென்னையில் இருந்து வழக்கம் போல் ஆசிரியர் புறப்படுவதற்கு தொடர் நடவடிக்கை எடுத்திட தமிழ்நாடு அரசை இக்கூட்டம் கேட்டுக் கொள்கிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக். அடுத்ததாக அரசு மருத்துவமனை வேண்டிய ஒரு தீர்மானம் நகர இளைஞரணி துறை தலைவர் அருமை சகோதரர் ஹிதாயத்துல்லா. தீர்மானம் 6. 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் லால்பேட்டையில் அரசு மருத்துவமனை இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் அவதிக்குள்ளாகின்றனர். ஏழை எளிய மக்கள் மருத்துவ தேவைகளுக்காக அரசு அனைத்து வசதி கொண்ட ஒரு மருத்துவமனை லால்பேட்டையில் உருவாக்கி தர தமிழ்நாடு அரசையும் மாண்புமிகு மாவட்ட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களையும் இக்கூட்டம் அன்போடு கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர். 7வது தீர்மானம் இயக்கத்திற்கும் இந்த ஊருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக சகோதரர் ஆசிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீர்மானம் 7. வரும் உள்ளாட்சி தேர்தலில் லால்பேட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் பதவியை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கிற்கு வழங்கிட திமுக கூட்டணியை வலியுறுத்தியும் கூட்டணி கட்சிகளிடம் பேசியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில தலைமை கேட்டுத் தருமாறு இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நடைபெற இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமான 7 சின்னத்திலேயே போட்டியிடுவது என கூட்டம் தீர்மானிக்கிறது. யாரே தக்பீர், யாரே தக்பீர், முஸ்லீம் லீக், முஸ்லீம் லீக். அடுத்ததாக தீர்மானம் எண் 2 மாவட்ட இளைஞரணி தலைவர் முகமது முபாரக் தாய் சபையில் இணைவில் என்கிற தீர்மானத்தை முன்மொழி வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானம் 2. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் தங்களை இணைத்துக் கொண்டு சமுதாய சேவையாற்ற வருகை புரிந்துள்ள அனைத்து சகோதரர்களையும் கனிந்த இதயத்தோடு வரவேற்கிறோம். சிறுபான்மையினரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக்கப்பட்டு வரும் இவ்வேளையில் அரசியல் ரீதியாக அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் வரலாற்று அரசியல் பேரியக்கம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கில் அனைத்து தரப்பினரும் இணைந்து செயல்பட இக்கூட்டம் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர், முஸ்லிம் லீக், முஸ்லிம் லீக், முனீருல் மில்லத், முனீருல் மில்லத். அடுத்ததாக 8வது தீர்மானம் ஊராட்சியை தனியாக பிரித்தல். ஜாகிர் ஹுசைன் நகர் பிரைமரி செயலாளர் மௌலவி இர்ஃபானுல்லா மன்மணி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. தீர்மானம் 8. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் வட்டம் மாப்படப்படி ஊராட்சியில் மக்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டதாலும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையிலும் ஜாகிர் ஹுசைன் நகர் அடங்கிய வடக்கு படப்படியை தனி ஊராட்சிகள் பிரித்திடவும் லால்பேட்டை வடக்கு படப்படி பகுதிகளை இணைக்கும் பாலத்தை விரிவாக்கி தந்திடவும் இக்கூட்டம் கேட்டுக்கொள்கிறது. நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். இங்கே நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கக்கூடிய தக்பீர் முழக்கத்தோடு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த தீர்மானங்கள் அனைத்தும் செயல்முறைக்கு வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தித்து, அடுத்ததாக நம்முடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே முஸ்லிம் லீக் வேட்பாளராக போட்டியிட்டவர், தலைவர் பேராசிரியருடைய நம்பிக்கைக்குரிய வேட்பாளராக களம் கண்டவர், ஒரு ஆளின் வேட்பாளராக நீண்ட நாட்களுக்கு பிறகு முஸ்லிம் லீக்கினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட அருமை சகோதரர், முஸ்லிம் லீக் பாரம்பரியத்திலே வந்த தலைமை நிலைய மேலிட மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் மௌலவி எஸ் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் அறிமுக உரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன்.
أجمعين أما بعد அருளாளன் அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் நான் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் உயிருக்கும் உயிரான உயிருக்கும் உயிர் மேலான இதயவேந்தர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் இன்று நடக்கட்டுமா என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றேன். இந்த எழுச்சிமிக்க சமுதாய ஒற்றுமை பெருவிழாவிற்கு வருகை புரிந்து உங்கள் அனைவர்களையும் வரவேற்று நிறைவு பேருரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய தாய் சபையின் தேசிய தலைவர் சமுதாயத்தின் ஒப்பற்ற தலைவர் மணிரூர் பேராசிரியர் பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் லால்பேட்டை நகர இந்திய முஸ்லிம் லீக்கின் தகுதி வாய்ந்த தலைவர் மரியாதைக்குரிய எஸ்எம் அப்துல் வாஜித் அவர்களே, இந்த இனிய நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் 24 மணி நேரம் ஒவ்வொருமாய் சுழன்று எல்லோரிடத்திலும் இணக்கமாய் அடுக்கமாய் இருந்து இரவு பாராமல் பணி செய்து வெற்றிமிக்க நிகழ்வை ஒருங்கிணைத்த நகர செயலாளர் சைவீரர் அன்பு சகோதரர் முகமது ஆசிப் அவர்களே, வரவேற்புரை அமர்ந்திருக்கின்ற நகர பொருளாளர் முகமது தையீப் முஹிப்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தாய் சபையின் எழுச்சிமிக்க பொதுச் செயலாளர் எனது அரசியல் வழிகாட்டி மரியாதைக்குரிய KAM முகமது அபூபக்கர் சாஹிப் அவர்களே, மாநில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய திரவிய திருக்காவலர் எனது இளமை காலம் தொட்டு இன்னும் சொல்லும் போனால் மாணவ பருவம் தொட்டு அவரை நன்கறிவேன் அத்தகைய மாநில பொருளாளர் தாய் சபையினுடைய தியாக குடும்பத்தின் திருவிழாக்காக வருகின்றிருக்கக்கூடிய மாநில பொருளாளர் MSA ஷாஜான் சாஹிப் அவர்களே, மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய ஜக்கரியா ஹாஜர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் ஷஹாபின் சாஹிப் அவர்களே, இந்த நிகழ்விற்கு லால்பேட்டை நகர முஸ்லிம் லீக்கினுடைய அன்பளிப்பை ஏற்று திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய கடலூர் மாவட்டம், கடலூர் வடக்கு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் அனைத்து பகுதிகளிலிருந்து திரளாக வருகை புரிந்திருக்கக்கூடிய தாய் சபையின் செயல்பவர்களே, ஜமாத்தார்களே, உலமா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த எளிய சலாத்தை தெரிவித்து சில வார்த்தைகள் அறிமுகமாக நான் பேசுகிறவராக என்று கருதுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக நீண்ட இடைவெளிக்கு பின், ஏறத்தாழ 10 ஆண்டு இடைவெளிக்கு பின் தாய் சபையினுடைய முஸ்லீம் லீக்கினுடைய ஒரு நிகழ்வு இந்த மண்ணிலே நிகழ்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய சமுதாய தலைவர் அவர்களும் தாய் சபையுடைய பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட தலைமை நிர்வாகிகளும் இந்த ஊருக்கு திருமண நிகழ்வுகளுக்காக வருகின்றிருக்கலாம், ஜாமியாருடைய நிகழ்வுகளுக்காக வருகின்றிருக்கலாம், இயக்கத்தினுடைய நிகழ்விற்காக வருகை தந்து ஏறக்குரிய 10 ஆண்டுகளாகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நாங்கள் எல்லாம் ஆம்புலன்ஸ் தாய் சபையின் சார்பிலே இந்த மண்ணிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிகழ்வை பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்காக நாம் பம்பரமாக பணி செய்ய வேண்டும் என்று நாங்கள் களமாடிக் கொண்டிருந்த வேலையிலே ஆம்புலன்ஸுக்காக நாங்கள் முன்தொகை செலுத்த போன இடத்திலே அந்த ஆம்புலன்ஸ் கிடைப்பதற்கு 4 மாதங்கள் ஆகும் என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வது என்று நாங்கள் எல்லாம் கைப்பசித்துக் கொண்டிருந்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாய்ப்பை வேறு வழியிலே எங்களுக்கு உண்டாக்கி தந்தார். அது என்ன வழி என்று சொன்னால், தாய் சபை முஸ்லிம் லீக்கை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய நகர செயலாளராக வலிமையான நகர செயலாளராக பொறுப்பு வகித்தவர், 2 முறை பேரூராட்சி மன்ற தலைவராகவும் 1 முறை தமிழ்நாடு ஹஜ் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தவர். இவைகளை எல்லாம் தாண்டி அவர் பிறந்து வளர்ந்த இடம் தாய் சபை. முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர்களுக்கெல்லாம் கருப்பு பூனைப்படை என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு படைகளை அங்கம் வகித்தவர். அவர் முஸ்லிம் லீக் தாய் சபையை நான் இணைய வருகிறேன் என்று அவருடைய விருப்பத்தை தெரிவித்த பொழுது நாங்கள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. இதுவரை என்று சொன்னால் எங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கக்கூடிய எல்லையை பேரூர், அந்த எல்லை ஊராட்சி என்பது தொன்று தொட்டு இந்திய முஸ்லிம் லீக்கினுடைய வலிமையான கோட்டையாக
அங்கும் சில பல காரணங்களால் சில பல ஆண்டுகள் முஸ்லிம் லீக்கினுடைய நடவடிக்கைகள் முற்றிலுமாக நின்று போயிருந்தது. அங்கே நாங்கள் சென்று மரியாதைக்குரிய சமுதாய பொருளாளர் எல்லாம் இளைய கலாவின் ஆஜர் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். அதற்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். எதிரியை பொறுத்தவரை அவரை தேடி வந்த பல்வேறு பொறுப்புகளை அவர் புறக்கணித்திருக்கிறார், தவிர்த்திருக்கிறார். அதே வேளையிலே அவர் கைதிட்ட பிரதிநிதிகள் அந்த பொறுப்புகளிலே இருந்து அலங்கரித்திருக்கிறார்கள். அருமை தந்தையார் தளபதி அவர்களுடைய அன்பர்கள், அழுக்கமான அன்பர்கள் ஒருவர். தந்தையார் தளபதி அவர்கள் அழைக்கும் பொழுதெல்லாம் மாநாட்டிற்கு ஓடோடி வரக்கூடியவர். அவரும் தாய் சபையில் மனப்பூர்வமாக நானும் நினைக்கிறேன், எங்கள் ஊரில் உள்ள இளைஞர்களும் பெரியவர்களும் ஜமாத்திலே இருக்கக்கூடிய பெருமக்கள் அனைவருக்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது எங்களுடைய ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு புறம். நம்முடைய சஃபியுல் ஆசியா அவர்களை பற்றி நான் குறிப்பிட்ட பொழுது இதை நான் தெரிவிக்க மறந்துவிட்டேன். இடைப்பட்ட காலத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்திருந்தாலும் கூட முஸ்லிம் லீக்கினுடைய எந்த மாநாட்டையும் அவர் புறக்கணித்ததில்லை, வராமல் இருந்ததில்லை. எப்படியாவது வந்து அந்த நிகழ்விலே பங்கேற்று சென்று கொண்டிருக்கக்கூடிய வளமை கொண்டிருந்தவர் என்று தன்னை குடும்பத்தில் ஐக்கியப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது ஒரு புறம். லால்பேட்டை அருகில் உள்ள லால்பேட்டை மக்களில் இடம் இன்மையால் புறப்பெயர்ந்த ஒரு பகுதி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் நகர். அங்கும் முஸ்லிம் லீக்கினுடைய வலிமையான கோட்டை. அந்த ஊரை உருவாக்கிய ஒரு ஊரின் தந்தை என்று சொல்லக்கூடிய பண்டாரி ஜக்ரியா அவர்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு இயக்கங்களிலே களமாடிக் கொண்டிருந்தாலும் இன்றைய அரசியல் சூழலை அறிந்து, அரசியலை புரிந்து, சமுதாய இளைஞர்களை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கிலிருந்து அப்புறப்படுத்துவதற்காக இந்த மண்ணிலே பிறந்த எத்தனை போட்டி அமைப்புகள் போட்டி போட்டுக் கொண்டு பொய் பிரச்சாரங்கள் செய்தது என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருந்தான், நாம் கேட்டுக் கொண்டிருந்தோம். எத்தகைய பிரச்சாரங்கள் என்று சொன்னால், முஸ்லிம் லீக்கை அடைந்து வைத்து விட்டார்கள். முஸ்லிம் லீக் தலைவர்களுக்கு சொந்த சின்னத்தில் நிற்பதற்கு திராணி இல்லை. முஸ்லிம் லீக்கர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மையினர் அணி. முஸ்லிம் லீக்கர்கள் போராட மாட்டார்கள். முஸ்லிம் லீக்கர்கள் முஸ்லிம் லீக்கில் விளையாடர்கள் இருப்பார்கள், போராட்டம் செய்ய மாட்டார்கள், ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் தெரிந்ததெல்லாம் ஆளும் கட்சிக்கு அடிமையாக இருப்பதுதான் அவர்கள் தெரிந்தது. அவர்களால் சமுதாயத்துக்கு எந்த பயனிலே இல்லை. முஸ்லிம் லீக்கினுடைய பத்திரிகையாக இருக்கக்கூடிய மணிச்சுடரிலே எழுதினார்கள், இடஒதுக்கீடு என்பது போகாது என்று சொல்ல முடியாது. உடனடியாக நான் அறிவித்தேன். அப்படி ஒரு அறிவிப்பு மணிச்சுடரில் நீங்கள் எடுத்து தெரிவிக்கிறீர்களா? 1 கோடி ரூபாய் பரிசு என்று சொன்னேன். அந்த சவாலை விட்டவர் சமுதாய அமைப்பினுடைய பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர். அருமையானவர்களை, பொய்களை சொல்லி பிஞ்சு நெஞ்சங்களிலே நீங்கள் ஊடுருவிய காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டது. இன்றைய காலம் நவீன காலம். முஸ்லிம் லீக்கை பொய்யும் புறக்கும் சொல்லி, பித்னாக்கள் சொல்லி சமுதாய இளைஞர்களை நீங்கள் அரவணைத்ததெல்லாம் ஒரு காலம். அன்றைய காலம் சோசியல் மீடியாக்கள் இல்லை, 24 மணி நேரம் தொலைக்காட்சி சேனல்கள் இல்லை, ஊர்தோறும் வாலிபர்கள் கண்டுகளிக்கும் வாட்ஸ்அப், பேஸ்புக் இல்லை என்று அவையிடம் இருக்கிறது. உங்களுடைய முகத்திலையும் வெளுத்துக் கொண்டிருக்கிறது, அதையும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் நான் விரிவாக சொல்ல வரவில்லை. மேடைகளிலே என்ற துண்டுகளை இழுத்து ஆட்டி, நெஞ்சை துருத்தி, சமுதாய இளைஞர்களை உசுப்பேற்றி, தாய் சபையின் மீதும் அதனுடைய தன்னலமற்ற தலைவர்கள் மீதும் பொய் பொருட்டுகளை, அபாண்டங்களை, அவதூறுகளை அள்ளி வீசிய அந்த அமைப்புகளுடைய தலைவர்களின் நிலையை பாருங்கள். அந்த அமைப்புகளுடைய நிலையை நீங்கள் என்று பாருங்கள். முஸ்லீம் லீக்கில் இருந்த தலைவர்களுடைய நிலை கண்ணியமாக இருக்கிறது. முஸ்லீம் லீக் தலைவர்களுடைய நிலை கண்ணியமாக இருக்கிறது. இங்கு பொருளாதார குற்றச்சாட்டினால் கட்சி விடுபடவில்லை. ஒழுங்கீனமான செயல்பாடுகளால் எங்கள் தலைவர்கள் பிரிந்தோடவில்லை. வசூல் செய்த பணங்களிலே பங்கு போட்டதே பிரச்சனை வரவில்லை. இவைகளையெல்லாம் அறிந்துணர்ந்த இளைஞர்கள் சாறை சாறையாக, அணி அணியாக தாய் சபைகளை தங்களை சங்கமித்து வருகிறார்கள். ஏன்?
நாம் இத்தனை ஆண்டு காலம் செய்த தவறை இனியும் செய்யக்கூடாது. நம்ம எல்லாம் மூளை செலவை செய்து காலம் சென்று விட்டது. இனியும் அவர்கள் மூளை செலவை செய்து எங்களை ஏமாற்ற முடியாது என்று வெகுண்டிடம் நினைக்கிறார்கள். அதன் முடிவுதான் முஸ்லீம் லீக்கில் இணையக்கூடிய நிலை உருவாக்கி இருக்கிறது. அந்த வழிவாக டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவருடைய இளைஞர்கள் எல்லாம் முஸ்லீம் லீக்கில் இணைவதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு பேரானந்தம் அளித்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, முஸ்லீம் லீக் இருப்பதால் என்ன பயன் சொன்னால், நீங்கள் இந்த இருக்கக்கூடிய நிலையில் இருந்து எந்த நிலைக்கு போனாலும் உங்களை மரணம் ஒரு நாள் தலைமையே தீரும். அத்தகைய காலத்தில் உங்களுக்காக யாசீனா குர்ஆன ஓதி மகஃபிரத்துக்காக துஆ செய்வார்கள். உங்கள் ஊர்களுக்கு தலைவர்கள் வரும்போது தேடி வருவார்கள். ஏதோ சென்றார்களே தளபதியாளர்களுடைய கபரிற்கும் மறைந்த ஜமாத்துல் மசபருடைய தலைவருடைய கபரிற்கும் சென்று மகஃபிரத்துக்காக துஆ செய்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய பயன் மறுமையில் உங்களுக்கு நற்கூலி கிடைக்க வேண்டும். இந்த உலகத்தில் கூலி கிடைக்க வேண்டுமா? அதுவும் கிடைக்கும். முஸ்லீம் லீக்கிலே நீங்கள் உரிமையோடு உண்மையாக உழைத்து வருவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த இளையவர். முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட மாநில எந்த பொறுப்பிலும் இருக்கவில்லை. ஆனால் முஸ்லீம் லீக்கினுடைய கடைநிலை ஊழியராக தொண்டனாக பிறப்பிடித்த தினம் முதல் குடும்பத்தினுடைய ஊழியனாக இருந்தேன். கருத்தறிந்த காலம் முதல் முஸ்லீம் லீக்கினுடைய கொடியை தூக்கி பிடித்தேன். முஸ்லீம் லீக் தலைவர்கள் சொன்ன வழியில் நடந்தேன். முஸ்லீம் லீக் சொன்ன செயல் திட்டங்களை அமுல்படுத்த என்னாலான பணிகளை செய்தேன். அதை கூட உருப்படியாக செய்தேனா முழுமையாக செய்தேனா என்று கூட தெரியவில்லை. சில தேர்வுகள் வரும் பொழுது தேர்தலுக்கலாம் அரசியல் கட்சி என்று சொன்னால் தேர்தலை சந்தித்து தான் தீர வேண்டும். அப்படியான சூழ்நிலை தேர்தல் களம் வந்த பொழுது நாமும் போட்டியிடலாமே, விருப்பத்தை தெரிவிக்கலாமே. ஒரு காலம் இருந்தது, வேட்பாளர்களை கண்டுபிடித்து தேர்தலை நிறுத்திய காலம். அப்பொழுது கூட அவர்கள் தங்கள் தலைமையிடத்தில் எங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பார்கள். அந்த அடிப்படையிலே என்னுடைய விருப்பத்தை தாய் சபையுடைய தலைவர், சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், எங்கள் குடும்பத்துடைய அன்புடன் தலைவர் முனிவர்களிடத்தில் விருப்பத்தை தெரிவித்தேன். தலைவர் அவர்கள் சொன்னார்கள், உதவிக்கு உதவிகளை கொடுக்கட்டும், நாம் கேட்கும் உதவிகளை கொடுப்பார்களா என்று தெரியாது. அதிலும் நீ கேட்கும் சிதம்பரம் கிடைக்குமா என்பதும் தெரியாது. அதனால் வாய்ப்பிருந்தால் பார்க்கலாம், வேலையை பார் என்று சொல்லிவிட்டார்கள். அதன் அடிப்படையில் வேலையை பார்த்துக் கொண்டிருந்தேன். தொடர்ந்து தலைவர்களிடத்திலும் பொதுச் செயலாளர்களிடத்திலும் தொடர்பில் இருந்தேன். அந்த வாய்ப்பு இளையவனுக்கு தேடி வந்தது. அல்லாஹ்வுடைய அலப்பெரும் கருணையால் உங்களை போன்ற சமுதாய பெருமக்களின் பேராதரவினால் பெருந்துவாவினால் களத்தை எதிர்கொண்டேன். தலைவர் அவர்கள் எப்படி தூய தலைவராக இருந்தார்களோ அந்த வழியிலே நாங்களும் தூய வழியிலே தேர்தலை சந்தித்தோம். ஆசாபாசங்களை காட்படாமல், தில்லுமுள்ளு வேலைகளை செய்யாமல், நீதி நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தேர்தல் பணிகளை செய்தோம். எங்களுடைய அந்த பணியை ரப்பல் ஆலமீன் அங்கீகரித்து 3,00,000 மேலான வாக்குகளை உங்கள் மூலமாக பெற்றுத் தந்தான். அந்த தேர்தல் பணிகளுக்கு நீங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறீர்கள், உதவி இருக்கிறீர்கள். இந்த இனிய தருணத்திலே சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பேராசிரியர் பெருந்தலைவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை இதன் மூலம் பெற்றிருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய அறிமுகம் என்பது இந்த நிகழ்ச்சி நாட்பேட்டை மண்ணிலே நடந்திருக்கிறது. சமுதாய ஒற்றுமை பெருவிழா, மாற்றுப் இயக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சங்கமித்து இணையும் மாபெரும் விழா என்று இதற்கு முன்னர் மதுரை மாநகரிலே எழுந்திருக்கிறது. ஏஐஎம்ஐ என்று சொல்லக்கூடிய அசதுத்தீன் ஓவைசி சிங்கம் வருது புலி வருது என்று அவர் சொல்லி படம் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. யார்? அசதுத்தீன் ஓவைசி சாயிட்டார். அவர் அந்த ஊரில் இருக்கலாம், சமுதாயத்திற்கு சிங்கமாக இருந்தாரா, இருக்கிறாரா? நம்முடைய தாய் சபையினுடைய தேசிய தலைவராக பணியாற்றிய மரியாதைக்குரிய முஜாஹிதே மலக் குலாம் அஹ்மது மனாத்வாலா சாஹிப், தாய் சபையினுடைய தேசிய தலைவராக 30 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய மஹபூபே மில்லத் இப்ராஹிம் சுலைமான் ஷேக் சாஹிப் எம்பி, இவர்களெல்லாம் பேசாதது யார்? உங்கள் சிங்கம் பேசிவிட்டது. அவரெல்லாம் நாடாளுமன்றத்திலே எடுத்து வைக்காத வாதங்களையா உங்கள் சிங்கம் எடுத்து வைத்து விட்டோம் என்று அப்பொழுதே கேட்டோம். அந்த இயக்கத்தில் உள்ள தோழர்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்தறிந்து என்று தாய் சபையின் பக்கம் அணியணையாக வருகிறார்கள். இன்றைய தினம் நாட்பேட்டை பணியில் நடைபெறக்கூடிய இந்த இணைப்பு விழா வெகு விரைவில் தமிழகம் எங்கும் பரவி விரிவி விரிவடையும். அணியணியாக வருவார்கள். ஏனென்று சொன்னால் உண்மை வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம் லீக் என்றால் என்ன, முஸ்லீம் லீக் தலைவர்கள் யார், முஸ்லீம் லீக் பணி என்ன என்பதை சமுதாய அறிஞர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மரியாதைக்குரிய சமுதாய
இருப்பார்கள். அதைத்தான் நானும் சொல்லி அழைக்கிறேன். வாருங்கள், நீங்கள் வெல்லக்கூடிய இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். உங்கள் சமூக பணிகள் அங்கீகரிக்கும் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். அதனால் சமூகமும் சமுதாயமும் பயனடையும் என்பதை தெரிவித்து இந்த எளியவனுக்கும் இனிய வாய்ப்பை வழங்கிய அத்துறை அலுவலர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்களே. அடுத்ததாக தாய் செவியினுடைய தலைமையினுடைய பாடகர் தேனிசை தென்றல் தேரழந்தூர் தாஜுதீன் அவர்களின் பாடல் இப்பொழுது நம்முடைய செவிகளில் ஒலிக்க இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பான மஜ்லிஸிலே கலந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த எல்லாம் வந்த அல்லாஹ்வுக்கு நன்றி. நம்முடைய சிராஜந்தர் அவர்கள் தொடங்கும் பொழுது சொல்வார்கள், இறைவனை மட்டும் வணங்கி வாழ்வோம், இல்லாதவருக்கு வழங்கி வாழ்வோம், எல்லோரோடும் இணங்கி வாழ்வோம் என்ற சொற்களை அடிக்கடி பயன்படுத்துவார்கள். எங்களுடைய சேகநாயகர் சொல்வார்கள், இறைவனை மட்டும் வணங்கி வாழ்வோம், இல்லாதவருக்கும் வழங்கி வாழ்வோம், எல்லோரோடும் இணங்கி வாழ்வோம், அல்லாஹ் யாரை மதிக்க சொன்னாலும் அவர்களை மதித்து வாழ்வோம் என்ற சொற்களுடன் சேர்த்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட இறை நேசர்களை மதிக்கக்கூடிய எங்களுடைய முனியர்கள் மில்லர் தலைவர் அவர்கள் வழிநடத்தக்கூடிய அற்புதமான இந்த தருணத்திலே அல்லாஹ் அவர்களுடைய நீண்ட ஆய்வுகளையும் உடல் நலத்தையும் வளத்தையும் எல்லா நேரத்திலும் நம்முடைய துவாக்களை சேர்த்துக் கொள்வோமாக. அல்ஹம்துலில்லாஹ் வலக ஷுக்ரியா அல்லாஹ். நம்முடைய மறைந்த சமுதாய கவிஞர் 1986ஆம் ஆண்டு திருச்சி ஹரிஸ்டோ ஹோட்டலிலே தலைவர் சிராஜுல்லா தலைமையில் ஒரு கேசட் ரிலீஸ் பண்ணோம். அப்போ ஒரு வரியை சொன்னார்கள், எத்தனை கட்சியில் இருந்தாலும் ஈமான் அங்கே பறிபோகும், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இணைந்தால் தானே பலமாகும், நீங்கள் இணைந்தால் தானே பலமாகும், வாருங்கள் சேருங்கள் வந்து கூடுங்கள், சிதறி போன தோழர்களே நீங்கள் திரும்பி இங்கே வாருங்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கில் இயக்கத்தில் வந்தே சேருங்கள், நம் இயக்கத்தில் வந்தே சேருங்கள், எத்தனை கட்சியில் இருந்தாலும் ஈமான் அங்கே பறிபோகும். ஒரு சரித்திர சாட்சி ஒன்று 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அரசாட்சின்னா தொழிற்சங்க ஒரு ஊழியர்கள் இருக்கும் பொழுது நம்முடைய ஒரு அமைச்சராக இருந்த முஸ்லீம் அமைச்சர் மதுவிலக்கு சட்டம் கொண்டு வந்த பொழுது அது பெரிய கதை. அது சரித்திரங்களை ஆரம்பிச்சு அது நம்முடைய கருதிக்கு அப்பாற்பட்டது எல்லாம் தலைவர்கள் மூலமாக நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். சமுதாயம் காக்கும் இயக்கம் தாய் சபை ஆகுமே, தீனரி வேணுமே, வாருங்களே வருகையே தாருங்களே, சமுதாயம் காக்கும் இயக்கம் தாய் சபை ஆகுமே, தீனரி வேணுமே, வாருங்களே வருக தங்கங்களே, இளம்பிறை கொடியை தூக்க வருகின்ற சிங்கங்கள், வாழ்கவே தங்கங்கள், வாருங்களே வருகை தாருங்களே, பச்சை நிற கொடியில் இளம்பிறை ஐமுனை நட்சத்திரம், பச்சை நிற கொடியில் இளம்பிறை ஐமுனை நட்சத்திரம், முத்திரையுடன் இங்கே பட்டொளி வீசி
வந்துடித்த ஆதவன் முஸ்லிம் லீக் இருளினை அகற்றிவிட வந்துடித்த ஆதவன் முஸ்லிம் லீக் திரளுங்கள் இளைஞர்களே நாளை வரும் வெற்றி நம் கரம் அல்லவா திரளுங்கள் இளைஞர்களே நாளை வரும் வெற்றியின் கரம் அல்லவா ஆற்றலில் உங்களை வெல்ல யார் உண்டு சொல்லுங்கள் யார் உண்டு சொல்லுங்கள் நீங்கள் சிராஜுல் மில்லத் வாரிசுகள் வாருங்களே வானம் தொடும் தூரம்தான் சமுதாயம் காக்கும் இயக்கம் தாய் சபை ஆகுமே தீநெறி பேணுமே வாருங்களே வருக தங்கங்களே பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புடன் வந்தவர் இவர்களெல்லாம் பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புடன் வந்தவர் இவர்களெல்லாம் புன்னகை சிந்திடவே அரவணைத்து கொண்டார் முனிருள் மில்லத் புன்னகை சிந்திடவே அரவணைத்து கொண்டார் முனிருள் மில்லத் ஒற்றுமை என்னும் கைதை பற்றுவோம் வாருங்களே ஒற்றுமை என்னும் கைத்தை பற்றுவோம் வாருங்கள் வெற்றிதான் பாடுங்கள் வாருங்களே தக்பீர் கூறுங்களே சமுதாயம் காக்கும் இயக்கம் தாய் சபை ஆகுமே தீநெறி பேணுமே வாருங்களே வருக தங்கங்களே இந்த விழாவிற்காகவே பாடப்பட்ட இந்த பாடலை கூத்தார் என்ற ஒரு சகோதரர் சலீமுதீன் அவர்கள் எழுதி தலைவருடைய நல்லாசிற்காக துவாவிற்காக இந்த பாடலை இங்கே பாடும்படி தந்தார்கள் தந்த வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக்க நன்றி பாடகர் அவர்களே. இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த கட்டமாக வரலாற்று பெரியமான தாய்ச்சபை முஸ்லிம் லீகில் தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய சகோதரர்களுக்கு தலைவர் அவர்களுடைய கரங்களால் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட இருக்கின்றது. முஸ்லிம் லீகிலே இணைய இருக்கின்ற சகோதரர்கள் அனைவரும் முன்னே வந்து அமர்வதற்கு முன்பாக நான் வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக தாய்ச்சபை முஸ்லிம் லீகில் சேர வரவில்லை. நான் முஸ்லிம் லீகிற்காக பாடுபட்டவன், பணியாற்றியவன். என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அந்த இயக்கத்தினுடைய தொடர்பு எனக்கு இருக்கும், மற்றும் பாசமும் நேசமும் இருக்கும். அந்த வகையில் நான் மீண்டும் தாய்ச்சபை இந்திய முஸ்லிம் லீகில் இணைந்திருக்கின்றேன் என்று நம்முடைய லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர் ஏஆர் சஃபியுல்லா அவர்கள் முஸ்லிம் லீகினுடைய நிர்வாகிகளிடத்தில் பெருமிதத்தோடு தெரிவித்துள்ளார். அதே போன்று எல்லையுடைய சமுதாய பிரமுகர் அருமை சகோதரர் ஜே அலாவுதீன், வடக்கு குலக்குடி ஜாகிர் ஹுசைன் நகர் அருமை சகோதரர் ஜாகிர் ஹுசைன் உள்ளிட்ட பல்வேறு சகோதரர்கள் தங்களை எல்லாம் தாய்ச்சபை முஸ்லிம் லீகிலே பேரானந்தத்தோடு பேராவலோடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அரிய நிகழ்ச்சி இப்பொழுது உங்கள் கண்முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை எல்லாம் அகமகிழ்ந்து வரவேற்று உங்களுடைய பணிகளை தாய்ச்சபை முஸ்லிம் லீகிலே தொடருங்கள். இந்த சமுதாயத்தினுடைய வளத்திற்காக நலத்திற்காக பொறுப்பேற்று கடமை ஆற்றுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு வரவேற்று உறுப்பினர் அட்டைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முஸ்லிம் லீகினுடைய தொண்டர்களுடைய பெயர்களை சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரப்பானி அவர்கள் குறிப்பிடுவார். அந்த உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்ட பின்பு நம்முடைய லால்பேட்டை பேரூராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் ஏஆர் சஃபியுல்லா அவர்கள் கருத்துரை வழங்குவார். முகமது யாசின் ஜாகிர் ஹுசைன் நகர். வாங்க எல்லாம் வெளியே வந்துருங்க, சேர விட்டு ஜாகிர் ஹுசைன் வெளியே வந்துருங்க. முகமது ஹனீப் பக்ருத்தீன், சையது முகமது கௌஸ், அப்துல் ரஹ்மான், தீன் முகமது, ஜாகிர் ஹுசைன், ஜமாலுddin, அப்துல் பாசித், சல்மான் பாரிஸ்,
मोहम्मद बुहारी, अब्दुल रज़ाक, अब्दुल रहीम, जियाउद्दीन, अब्दुल्ला, அந்த காண எப்படி அவனுக்கு 98 அதில் தான் இல்லை இல்லை அவர் வச்சிருக்கிறார்.
சாவல் அமீது अब्दुल रहीम जनक